வணக்கம் மக்களே. ஆளுநர் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த வழக்குல வரலாறு காணாத வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது சட்ட மசோதாக்கள் ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வச்சது அவங்க எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதனால உச்சநீதிமன்றமே தலையிட்டு அந்த மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இந்த வழக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சுருக்கமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆளுநர் அவர்கள் எப்பவுமே எதிர்க்கட்சி மாநிலங்கள்ல எதிரி மாதிரி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது அண்ணா அவர்கள் காலத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாருமே ஆளுநர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. ஈவன் இப்ப இருக்க கட்சிகள்லயும் நிறைய பேர் ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல ஆப்போசிட்டா தான் செயல்படுவாங்க. அப்போ காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்பவும் சரி, இப்ப பிஜேபி மத்தியில் இருக்கப்பவும் சரி, அவங்களோட எதிர்கட்சி மாநிலங்கள்ல இந்த மாதிரியான கிடுக்குப்படியான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ ஆர்.என். ரவி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆர்.என். ரவி அவர்கள் 2021 இங்க வந்தப்போ இருந்தே திமுக கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா எது எடுத்தாலும் அவங்க ஆப்போசிட்டா, இவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பேரறிவாளன் அவங்களோட விடுதலை ரிலேட்டட்ல இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணப்பவும் இதே மாதிரி இஷ்யூவால தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு 142வது, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ ஃபுல்லா பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பில் அப்படிங்கிறது எங்க கிரியேட் பண்ணுவாங்க, சட்டப்பேரவையில் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பில்ல எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில் பாஸ் ஆகும்போது, அசம்பிளிலிருந்து பாஸ் ஆகும்போது அது கொண்டு போய் ஆளுநர் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பில்ல அவங்க சைன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் வச்சு திரும்ப அனுப்பலாம், ஆர்எல்ஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதுக்காக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பில்ல, அந்த மசோதா அப்படிங்கிறது அவங்களுக்கு போகுது. மசோதாங்கிறது வேற ஒண்ணுல, ஒரு சட்டத்துல ஏதாவது திருத்தம் பண்ணலாம், ஆர்எல்ஸ் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த சட்ட மசோதான்னு சொல்றது. அந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பலாம். அதுவே அவங்க திருப்பி அனுப்பியிருந்தா ரெண்டாவது தடவும் திரும்ப அவங்க இதே சட்டப்பேரவையில் இதே முடிவு எடுத்து திரும்ப அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல ஆளுநர் அவர்கள் சைன் பண்ணி கொடுக்கணும், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பணும். அப்படியே இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்காக ஹோல்ட் பண்ணலாம். ஆனா பிரசிடென்ட்டுக்காக ஹோல்ட் பண்ணணும்னா அது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் அதை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10 மசோதாக்களை அனுப்பியிருந்தாங்க ஆர்.என். ரவி அவர்களுக்கு. அவங்க தான் இப்ப ஆளுநர். அவங்க அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்காம ரொம்ப நாள் நீடிச்சு வச்சிருந்தாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல. அந்த கேஸ் டைரக்ட் பண்ணதுல அவங்க ஆளுநர் ரவி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரவி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த 10 மசோதாக்களையும் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பில் பாஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு சிலதை ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரோட பீரியட்ல ஃபுல்லா நடந்திருக்கும். இதுல நிறைய எதிராக தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் நடந்தது. இப்ப 10 அனுப்புனாங்கல்ல, அந்த 10 திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த 10 திருப்பி அனுப்பினதையும் உடனே இவங்க அவசரமா சட்டப்பேரவையை கூட்டி திரும்பவும் அந்த மசோதாக்களை 10 திரும்பவும் ஆர்.என். ரவி அவர்களுக்கு அனுப்பிட்டாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது ஒன்னு அக்செப்ட் பண்ணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணும், இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்காக ஹோல்ட் பண்ணல. இங்க பிரசிடென்ட்டுக்காக ஹோல்ட் பண்றேன்னு சொல்ல முடியாத அளவுக்கான சட்ட மசோதாக்கள் தான். சட்ட மசோதாக்கள் பிரசிடென்ட் அவர்களுக்காக செகண்ட் டைம் ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதுல நேஷனல் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால இந்த இடத்துல இவங்க கேஸ் போட்டது, அந்த கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேஸோட ஃபைனல் தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இப்ப வந்துச்சு. அந்த கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, ரிட்டர்ன் ரெண்டாவது தடவை கொடுத்தப்ப அவங்க சைன் பண்ணி அனுப்பியிருந்தா இந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. பட் இங்க ரிஜெக்டும் பண்ணல, அவங்க எதுவுமே பண்ணல. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததுனால உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டு அவங்க இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு என்னன்னா, அவங்க திரும்ப பேரறிவாளன் அவங்களுக்கு எந்த மாதிரியான டெசிஷன் எடுத்தாங்களோ அதே மாதிரி டெசிஷன் தான். அதாவது ஹோல்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது. செகண்ட் டைம் ஒரு மசோதா வந்தப்போ அந்த மாதிரி ஹோல்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கான விஷயங்கள் அதுல இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, அந்த 10 பில்லும் பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த சட்ட வரையறைன்னு இருக்கிற அந்த 10 பில்லும் சட்டமா மாறிடுச்சு அப்படிங்கறத அர்த்தம். இந்த சட்டமா மாறுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 பில்ல இருக்கிற அத்தனை விஷயங்கள் நடக்கும். அந்த 10 பில்லும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இருக்கிற சான்சலர், அதாவது வேந்தர் அப்படிங்கிற பொறுப்பு எப்பவுமே ஆளுநர் கிட்ட தான் இருக்கும், கவர்னர் கிட்ட தான் இருக்கும். அந்த பொறுப்பை இப்ப முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டருக்கு வரணும் அப்படிங்கறத இந்த மசோதாக்கள் இருந்து அந்த மசோதா பாஸ் ஆனதுனால இப்போ வேந்தர் அப்படிங்கிற பதவியில இருந்து ஆர்.என். ரவி அவர்கள் நீக்கப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தை எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி 10 சட்ட மசோதாக்கள் எல்லாமே ரிலேட்டட் டு பல்கலைக்கழக ரிலேட்டட் தான். இந்த இடத்துல நீட்டுக்காக கொடுக்கப்பட்ட மசோதா அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வந்துருச்சு. பட் அதர் மசோதாக்கள் தான் இப்போ இருக்கு. அந்த மசோதாக்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற, சட்டமாக்கப்பட்டது அப்படிங்கிறப்போ அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த பல்கலைக்கழகத்துல ரிலேட்டட்ல கொண்டு வந்த திருத்தங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா அதோட நேரத்துல அந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இனிமே இந்த மாதிரி சட்ட மசோதா
மசோதாக்கள் வந்துச்சுன்னா அதை 3 மாசம் மேக்சிமம் மினிமம் 1 மந்த்துக்குள்ள அவங்க ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அதுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி as soon as possible அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆளுநர் அவர்களுக்கு இந்த சட்ட மசோதாக்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு. பட் அப்படி கிடையாது. இப்போ 3 மாசம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதுக்கு எந்த ஒரு தெளிவான விஷயங்களும் சொல்ல. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறது சொல்ல. ஆனா 3 மாசம் வரைக்கும் டைம் அதுக்குள்ள கொடுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயம் வந்து நாடு ஃபுல்லா எல்லாமே எதிர்கட்சிகள் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு பெரிய லெவல்ல வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது சான்சலர் பதவி அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா, இதே மாதிரி குஜராத்ல இருக்கு. அதே மாதிரி அதர் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு எடுப்பாங்க. ஆளுங்கட்சினா அது பிரச்சனையே கிடையாது. அதாவது பிஜேபி ஆளும் மாநிலத்துல இருக்க போற கவர்னர் இருந்தா என்ன, சீஃப் மினிஸ்டர் இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதானே, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எதிர்கட்சிகள் இருக்க மாநிலங்கள்ல சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதும் கவர்னர் இருக்கிறதும் இந்த சான்சலர் பதவியில் இருக்கிறதும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா அந்த சான்சலர் பதவியில் இருக்கவங்க வைஸ் சான்சலர் சூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இப்ப தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த குளறுபடிகளை நீக்கணும் தான் இந்த மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாக்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பதவி, அதாவது சான்சலர் பதவி, பல்கலைக்கழகங்கள்ல சான்சலர் பதவியை எடுப்பாங்க. அவங்க கொடுத்திருந்த சட்ட மசோதாக்கள்ல இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல அவங்க சான்சலரா வருவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல இந்த 10 மசோதா இருக்கிற அத்தனை விஷயங்களும் இப்ப நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கவர்னர் அவர்களுக்கு இருந்த பவர், அதாவது எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இப்ப மேக்ஸிமம் 90 நாட்கள் தான், அதுக்கு மேல ஹோல்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே சமயத்துல RN ரவி அவர்களுக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அப்புறமும் அவர் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. என்ன காரணம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேம் டைம் எதுவும் மாத்தல அப்படின்னா இவங்களே RN ரவி அவர்களே ஒருவேளை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்எல்ஸ் மத்திய அரசு இதுல இன்வால்வ் ஆகி அவங்க மேல்முறையீடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இந்த கேஸ் ரிலேட்டட்ல அப்படிங்கிறது தெரியல. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைய வரைக்கும் இப்போ வந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா தான் நடந்திருக்கு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வரையறுத்த அந்த 10 சட்டமும் அமலுக்கு வருது, எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லாம, அப்படிங்கிறதே மிகப்பெரிய வெற்றியா கருதப்படுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல RN ரவி அவர்கள் பண்ற விஷயத்தை பத்தி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.